ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். வெல்கம் பேக் எஸ்என்டி ஃபேமிலி விலாக். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ போட்டிருப்பேன் அப்படிங்கிறத ஓரலாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், இன்றைக்கி டுடே லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்லேயே போட்டுட்டேன். பட் நம்ம லென்த் வீடியோ போட வந்ததுக்கு காரணம் வேறு. நான் அதையும் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு நாங்கள் சண்டே ஸ்பெஷல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கேட்டிருந்தாங்க பாப்பான்னு. சிக்கன் வாங்கியிருந்தேன். சிக்கன் நான் வந்து லெக் பீஸ் ஒன்று போடுங்க பாப்பா கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன். பட் அவங்க 3 லெக் பீஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. 3 லெக் பீஸ் போட்டு கறி வந்து கம்மியாயிடுச்சுங்க. ஓகே, பரவாயில்ல, இருந்தாலும் 3 கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை அப்படியே பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் பாப்பாக்காக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து வெந்துட்டு இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து ஈரல் வந்து கிரேவி பண்ணியிருந்தேன். ஈரல் வந்து கொஞ்சம் வாங்கி அப்படியே கிரேவி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஈரல் கிரேவி பண்ணதுமே சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. பட் சமைச்ச நேரம் வேற, சாப்பிட்ட நேரம் வேற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு குழம்பும் வச்சு முடிச்சாச்சு. சாப்பிட்ற நேரமும் வந்துருச்சு. நான் வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 3:30 அந்த பக்கம் வந்துருச்சு. நான் இன்னைக்கு லாங் வீடியோ போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிடுறேன். லாங் வீடியோ நான் அடிக்கடி போடாததுக்கு என்ன காரணம்னு சொல்லிடுறேன். என்னால் லென்த்தியாக பேச முடியாது, அதுவும் கடகடன்னு பேச முடியாது. கொஞ்சம் அப்படியே திணற மாதிரி இருக்கும். அது ஒரு காரணத்தால் நான் லாங் வீடியோ கொடுக்காம ஷார்ட் வீடியோவே கொடுத்துட்டு இருந்தேன். அப்பப்போ ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நான் லாங் வீடியோ போடுவேன். இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சிலரை நம்புறது எப்படி, நம்பக்கூடாது எப்படி அப்படிங்கிறத எனக்கு சிலர் கற்றுக் கொடுத்துட்றாங்க. எஸ், ஆமாங்க. ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு ஃப்ரெண்ட்லியாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். டோட்டலாக எல்லாருமே ஒரு 20 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நமக்குள்ளே எவ்வளோ சண்டை வந்தாலும் அடுத்த டைம் வந்து நம்ம சேர்ந்துக்க போகிறோம். பட் ஆனால் அதை அவங்க வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம சி அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தேன், அவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது வந்து நான் ஓரளவு கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க போயிட்டாங்களே நான் ஃபீல் பண்ணலை. ஏன்னா அவங்க போன அடுத்த செகண்டே எனக்கு 4 ஃபேமிலிஸ் கிடச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, தயவு செஞ்சு மற்றவங்க மனசை இந்த மாதிரி நோகடிக்காதீங்க. கண்டிப்பாக சண்டை முடிஞ்சு நம்ம ஒரு நாள் பேசிக்குவோம். நாளைக்கே நம்ம பேசலாம். பட் இந்த வந்து இஷ்யூ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. இது வந்து அவங்க தான் பண்ணாங்களா அப்படின்னு நான் கன்ஃபார்மாக சொல்லலை. நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, நேற்று வந்து ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்து 142 சப்ஸ்கிரைபரில் ஒரு சப்ஸ்கிரைபர் குறைஞ்சிருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோ பார்த்தா வியூஸ்லாம் வந்து கரெக்டாக போயிருக்கு. ஓரளவு நான் என்ன அளவுக்கு வியூஸ் போகுமோ அந்த அளவுக்கு போயிருக்கு. பட் இந்த ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் ஏன் ஒதுங்கிட்டாங்க, யாராக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது, ஓகே, ஒருவேளை இவங்க நம்மள்கிட்ட கொஞ்சம் கோச்சிட்டாங்க, நம்ம அவங்கள்ட்ட கோச்சிட்டோம், அதனால அவங்க பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஓகே, நீங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைபே பண்ணியிருந்தாலுமே என்னோட வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. மற்றவங்க மனசை நோகடிக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம பேசுவோம். அப்போ நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பார்த்து பழகுங்க. யார் மனசையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்தால்